ராசி பலன்களை பற்றிய தெளிவுரையை இப்போது நான் கூற விரும்புகின்றேன். ராசி பலன் என்பது அந்த மாதம் குறிப்பிட்ட மாதத்திலே நடக்கக்கூடிய தீமைகளை முன்பே தெரிந்து கொண்டு எப்படி தலைக்கு வந்ததை தலப்பாகையோடு தப்பிக்கலாம் என்பதற்கு தான் ராசி பலன்கள் சொல்லப்படுகிறது. நீங்கள் விரும்பிய வாழ்க்கையை வாழ முடியுமா வாழ முடியாதா என்பதை பற்றி உங்கள் அடிப்படை ஜாதகம் தான் உரைக்கும். இதுதான் ராசி பலன் பற்றிய தத்துவம். உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only Hat-trick success astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட நண்பர்களே, அன்பிகளே. நான் தற்போது பராபவ வருடம் வைகாசி மாதம் மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலன்களை கூற உள்ளேன். காலம் 15 மே 2026 முதல் 15 ஜூன் 2026 வரை. என்ன மேஷராசி என்பர்களே, ஏற்கனவே நீங்கள் படை மாண்ட நேரத்தில் இருக்கீங்க. 2025 மேலிருந்து 26 மே வரலும் படை மாண்டு போச்சுன்னா அவ்வளோதாங்க. ஒரு மனிதனுக்கு படை என்பது ஹெல்த்து வெல்த்து, இது ரெண்டுமே மாண்டு போச்சுன்னா எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு, அவ்வளோதான். அடிப்படை ஜாதகமாக நல்லதாக இருந்து நல்ல தசாபுக்தியாக இருந்தால் பாதி சாம்பல் ஆயிருக்கும், இல்லைன்னா முழுசாவே சாம்பல் ஆகிட்டு இருக்கும். இவ்வளோதான் விஷயம். இப்போ இந்த மாதத்தில் உங்களுக்கு ஆரம்பிக்கும் போதே செலவில் தான் ஆரம்பிக்குது, வரவு இல்லை. அடுத்தபடியாக இந்த மாதம் உங்களுக்கு வீட்டையும் பிறகு நிலத்தையும் மீட்டு விட வேண்டும். வீட்டையும் நல்லா கவனிக்கணும், நிலத்தையும் மீட்டு விட வேண்டும் அப்படின்ற ஒரு உந்துதல் இருக்குது, நல்ல தைரியம் இருக்குது. எது வந்தாலும் ஃபேஸ் பண்ணிடலாம், ஒரு கை பார்த்துடலான்ற அளவுக்கு ஒரு மனோ திடம் இருக்குது. என்ன இருக்குது? மனோ திடம் இருக்குது. கல்வியில் நீங்கள் ஏதோ ஒரு எக்ஸாம் எழுதிட்டு அந்த எக்ஸாமில் ஒரு நல்ல செய்தி வரும், அரசாங்க பணிக்காக டிஎன்பிசி அந்த மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருக்குது. நாம் வெற்றி பெற்றுடுவோமா அப்படிங்கிறதுல ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருக்குது. அது நிறைவேறத்துக்கு 50% வாய்ப்புகளும் இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு திருமணம் முடிக்க வேண்டிய ஆண் பெண்களாக இருந்தால் உங்களுக்கு ஒன்றும் கை கூடுற அளவுக்கு ஒன்றும் வாய்ப்புகள் குருபலன் இல்லாததுனால ஒன்றும் இல்லை. அடிப்படை ஜாதத்தில் கல்யாணம் ஆகணுன்ற தசாபுக்தி பலமாக இருந்து உங்களுக்கு கோச்சாரமும் நல்லா இருந்தது, அதுக்கப்புறமா உங்களுடைய அடிப்படை ஜாதத்தில் 7ஆம் பாவம் நல்லா இருந்ததுனா தான் கல்யாணம் ஆகும். அதனால் உங்கள் 7ஆம் பாவத்தை செக் பண்ணி பார்க்கணும். குழந்தை பேர் அண்ணும்போது அது 5ஆம் பாவம் செக் பண்ணி பார்க்கணும். மற்றபடி குழந்தை பேருக்கும் வாய்ப்புகள் இந்த மாதம் கோச்சார ரீதியாக இல்லை, உங்களுடைய அடிப்படை ஜாதத்தில் இருந்தால் மட்டுமே நடக்கும். அடுத்தபடியாக மனசில் இனம் புரியாத பயம் இருக்குது. அந்த பயம் எது சம்பந்தப்பட்டது? காமம் சம்பந்தப்பட்டது, காதல் சம்பந்தப்பட்டது. இந்த இரண்டையும் காப்பாற்றுவதற்கு பொருளாதாரம் இருக்கணும்ல, அது சம்பந்தப்பட்டது. ஐயோ நமக்கு நல்ல வருமானம் இல்லைன்னா காதலி விட்டு போயிடுவாலோ, நல்ல காசு பணம் சம்பாதிக்கலாம் பொண்டாட்டி விட்டு போயிடுவாலோ, அம்மா வீட்டுக்கு டைவர்ஸ் பண்ணிடுவாலோன்ற அந்த பயம். இப்படி சொல்லணும் ஜோசின்னு சொன்னால், காதில் ஏதோ ஒரு ஆவி பேசுது ஆவி, ஒரு ஆவியுடைய பேச்சு காதில் ஒழிச்சிக்கிட்டே இருக்குது. வியாபாரம் பண்ணுன்னு சொல்லுது, முயற்சி பண்ணுன்னு சொல்லுது. பிறகு குழந்தை பெற்றுக்கிட்டவங்களுக்கு அதை காப்பாற்றணுமே என்ற சஞ்சலம், குழந்தையே பிறக்காதவங்களுக்கு இனிமேல் நமக்கெல்லாம் கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்குமா அப்படின்ற அந்த சந்தேகம். பலவித தொழிலும் பண்ணி பார்க்குறீங்க, எதுவும் செட் ஆகலை. உழைப்புக்கேற்ற பணமே வரலைங்க, உழைப்புக்கேற்ற பணமே சுத்தமாக வரல. எவ்வளோ உழைச்சாலும் அந்த உழைப்புக்கேற்ற பணம் வரணும்ல, அது வரலை. அதன் பிறகு ஒரு முத்தான 4 பலனை கேளுங்க. 2 மே 2025 25 மே 2025 வரலாம் தயவு செஞ்சு ஷேர் பிஸ்னஸ் மார்க்கெட்டிங் பண்ணாதீங்க. பண்ணியிருந்தீங்கன்னா அம்புட்டும் காலி ஆகிடும். கடங்காரன் கை ஓங்கி இருக்கும், முயற்சிகள் எல்லாமே பலனளிக்காமல் போயிருக்கும். காது மூக்கு தொண்டையில் கட்டிகள் ஆமாம் அது கொஞ்சம் ரணகாயத்தை ஏற்படுத்தியிருக்கும். ரெண்டாவதாக 29 மே 2025 22 ஜூன் 2026 வரலாம். மீண்டும் சொல்கிறேன், 29 மே 2026 29 மே 2026 22 ஜூன் 2026 இந்த காலகட்டம் ஒரு நற்காலகட்டம். இந்த காலகட்டம் ஒரு நற்காலகட்டம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முயற்சிகள் கைகூடும். விளையாட்டு துறைகளில் வெற்றி பெறலாம். பரீட்சைகள் எழுதி ரிசல்ட்டுக்காக காத்திருந்தால் அதில் நல்ல வெற்றி வரும். சிறு முயற்சிகள் வெற்றியளிக்கும். அப்படிப்பட்ட காலம். 1 ஜூன் 2026 அப்புறமா தலைமறை வாழ்க்கை. ஆமாம், உங்களை பார்த்தானா பிடிச்சி உள்ள போட்டுருவோம். யார்கிட்டயாவது செக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துருந்தீங்கன்னா உடனே ஆன்டிசிபேட்டரி பெயில் எடுங்க. உடனடியாக ஆன்டிசிபேட்டரி பெயில் எடுத்து வைங்க. இதுதான் 1 ஜூன் 2026 பிறகு உள்ள நிலைமை. அதன் பிறகு 1 ஜூன் 2026 பிறகு 1 ஜூன் 2026 பிறகு கிட்டத்தட்ட 15 ஜூன் 2026 வரலும் இந்த 15 நாள் வரலும் தலைமுறை வாழ்க்கை தான்.
அதுக்கப்புறம் ஒரு வருஷமும் தலைமறைவு தான் உங்களுக்கு. ஒன்றும் கவலைப்படாதீங்க. 2026 ஜூனில் 1ஆம் தேதியிலேருந்து 27 ஜூன் வரலும் தலைமறைவு. அதில் இந்த மாதம் பலன் இப்படி தான் சொல்ல முடியும். அதனால் 15 நாள். அங்கிருந்து வாங்க 8 ஜூன் 2026. ஆமாம், அதிலிருந்து 4 ஜூலை 2026 சொல்கிறோம் பாங்க. 20 நாள் எக்ஸ்ட்ராவே சொல்கிறவங்க வச்சுக்கிங்க போனஸா. அழகான மனைவி இருந்தால் ரசிக்கிறதுங்க. விதவிதமான ஆடைகளை அப்படி அணிவிச்சு ரசிக்கிறது மனைவியை. அழகான மனைவி. அழகான மனைவி இல்லைனாக்கா அது உங்கள் ஜாதகத்தில் வந்து 7ஆம் பாவம் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். அதை போய் நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஒரு நல்ல ஞான வாக்குபலம் உள்ள ஜோசியர்கிட்ட போய் செக் பண்ணிக்கணும். அதற்கு அடுத்தபடியாக மனைவி லிவிங் டுகெதர், காதலியோடு எங்கேயாவது ஒரு ஊட்டி கொடைக்கானல் போயிட்டு வரலாம், ரூம் போடலையா, போட்டு என்ஜாய் பண்ணா லைஃப்பை. இந்த 8 ஜூன் 2026 4 ஜூலை 2026 உள்ள காதல் சிந்தனை, காம சிந்தனை, மோக சிந்தனை. சிவராத்திரி தூக்கம் போச்சு, நடுராத்திரி தொடங்கும் போது, சிவராத்திரி பட்டுப்பாய் விரி விடிய விடிய அப்படி இருக்குது. வெளிநாட்டிலிருந்து பண வரவு எதிர்பார்க்குறீங்க. இப்போ போய் கேட்டால் டக்கு டக்குன்னு பணம் கொடுத்துட்றான் யாராவது. இப்போ போய் கேட்டிங்கன்னா டக்குன்னு பணம் கொடுத்துட்றான் யாராவது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல நேரம், நல்ல நேரம். ஆக நல்ல சுகங்களை அனுபவிங்க. மாது அப்படிப்பட்ட சுகங்கள் அது அமையறதுக்கு அடிப்படை ஜாதத்தில் யோக தசாபக்தி ஓடணும். அப்போ தான் நடக்கும், இல்லைன்னா நடக்காது. எல்லாத்துக்கும் அதுதான் ஆக்சிஜன். அங்கிருந்து ஆக்சிஜன் வரணும். ஆமாம், இது 8 ஜூன் 2026 முதல் 4 ஜூலை 2026. ஸோ முதல்ல சொல்லியாச்சு, ஒரு பலன் முடிஞ்சது. அது 2 மே 2026 முதல் 22 ஜூன் 2026 ஷேர் பிஸ்னஸ் பண்ணால் அம்புட்டும் போயிடும். பிறகு 2வது முத்தான பலனும் சொல்லியாச்சு. அது 29 மே 2026 டு 22 ஜூன் 2026 முயற்சிகள் வெற்றி பெறுது. இது சொல்லியாச்சு. 8 ஜூன் 2026 டு 4 ஜூலை 2026 ஒரே அப்படி இன்பம் தான், இன்பத்திலேயே மிதக்கிறது தான். அதுவும் அடிப்படை ஜாதகத்தில் நல்ல யோக திசா புக்திகள். நீங்கள் எப்பவுமே அந்த யோக திசா புக்திகளை வந்து மறக்கவே கூடாது என்று கூறி, ஆக முத்தான முதல் பலனும் முடிஞ்சது. அது 2 மே 2026 டு 2 மே 2026 டு 25 மே 2026 ஷேர் பிஸ்னஸ், கொடுக்கல் வாங்கல், கடன்காரன் அழுத்தம். 2வது முத்தான பலன் 29 மே 2026 டு 22 ஜூன் 2026 முயற்சிகள் கை கொடுக்குது, வெற்றியை கொடுக்குது. 3வது முத்தான பலன் 1 ஜூன் 2026 15 ஜூன் 2026 தலைமறைவு. அந்த தலைமறைவு எதுக்காக தலைமறைவு? காதலனோடு, காதலியோடு, லிவிங் டுகெதரோடு, இன்னும் சில பேர் திருமணம் கடந்த உறவோடு, அதுக்காக. அது நடக்கக்கூடியது 8 ஜூன் 2026 டு 4 ஜூலை 2026. முடிஞ்சதாக்காத அவ்வளவுதான். இப்பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக பணவரவு நாட்களும் சந்திராஷ்டம நாட்களும் தருகிறேன். அதை நீங்கள் மட்டும் எடுத்துக்கொண்டு பலன் பெறுங்கள். நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும் நன்றி வணக்கம். என்ன ரிஷபராசி என்பதில் 11 சனி வந்து 2 குரு இருக்காரு. இந்த நேரத்தில் உங்களுக்கு எதுவும் நடக்கலைன்னா உங்கள் ஜாதகத்தில் அவ்வளோதான் இருக்குது. என்ன இருக்குதோ அவ்வளோதான், அதுதான் வரும். அடிப்படை ஜாதகத்தில் இல்லாதது ஒன்று நீங்கள் உணர்ந்துட முடியாது. ஆமாம், அதுக்கப்புறம் உங்கள் பலவி பிறவி கான்ஷியஸ் அப்படி அடிப்படை ஜாதகத்தில் இருக்கிறத கூட ஒழுங்காக அனுபவிக்கணுன்னாக்கா அதுக்கு நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் அந்த யோகம் முதல்ல இருக்குதான்னு தெரியணும். அப்புறமா அதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நடக்கும். நான் இதை 10 வருடங்களாக சொல்லி கொண்டிருக்கிறேன். புரிந்தவர்கள் விழித்து கொண்டார்கள். புரிந்து கொண்டோர் எல்லாம் பிழைத்து கொண்டார். உன்போல் குரட்டை விட்டோர் எல்லாம் கோட்டை விட்டார் என்ற மாதிரி தான். ரைட், இப்போ பலனை மட்டும் கேளுங்க. இந்த மாதம் பிறக்கும் பொழுதே உங்களுக்கு செலவில் ஆரம்பிக்குது, விரயத்தில் ஆரம்பிக்குது. என்ன விரயம்? மனைவி விரயம், பண விரயம், எதிர்பாலின விரயம், தைரிய வீரியமே இல்லைங்க. விந்து உற்பத்தி இல்லாமல் போயிடுச்சு.
உங்களுக்கே டவுட் வந்துடுச்சுடா இது அவ்வளோதான், இனிமேல் வருமா வராதா அப்படி இருக்கு. அரசு சார்புடைய ஏதோ ஒரு பெனிஃபிட்டுக்காக எதிர்பார்த்துருந்தீங்க, அது மட்டும் இந்த மாதம் கிடைக்கிற மாதிரி இருக்குது. ரொட்டேஷன் தான் பண்ண முடியும் இந்த மாதம். ஆமாம், ஆட்டை கட்சி மாட்டை கட்சி மனுஷன் கிடைக்கிற மாதிரி ரொட்டேஷன். இந்த மாதம் ரொட்டேஷன் மாதம்னு பேர் வைக்கலாம். நல்லா ரொட்டேஷன் பண்ணுவீங்க. எப்படியோ ஒரு வகையில் நல்ல துணிமணி, வீட்டுக்கு தேவையான பட்டாடைகள் இதெல்லாம் ஏதோ வாங்குறதுக்கு காசு வந்துடும். அது நம்ம சொல்கிற அந்த பணவர நாட்களில் வந்துடும். அடுத்தபடியாக இந்த மாதம் சுப காரியங்கள் ஏதாவது நடக்கணும் அப்படின்ற மாதிரி யாருக்காவது குடும்பத்தில் ஜாதகத்தில் நல்ல தசாபுக்தி ஒன்றா சுபகாரியம் நடக்கும், இல்லைன்னா அதுவும் கிடையாது. ஆக எல்லாத்துக்கும் அடிப்படை ஜாதகம் வேணும். பிறகு வீடு மண் மனை வாசல் கையை விட்டு போடுமான்ற பயம் இருக்குது. பல தொழில் பண்ணுறீங்க, எதுலேயுமே சோபிக்க முடியல. ஆனாலும் இந்த மாத தேவைக்கான பணத்தை ரொட்டேஷனில் கொண்டு வந்துடுறீங்க. எப்படி ரொட்டேஷன் பண்ணி இங்கே போட்டு அதை போட்டு அதை போட்டு இதை போட்டு ரொட்டேஷனில் பணம் வந்துடுது. திருமணம் நடக்கணுன்றவங்களுக்கு திருமணம் நடக்குது, குழந்தை பாக்கியம் வரணுன்றவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வருது, அரசாங்க உத்தியோகத்துக்காக வெயிட் பண்ணவங்களுக்கு நல்ல அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருது, தூரதேசத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி வருது, சொத்துக்கள் கைவிட்டு போயிடுமோன்னு சொல்லி கடைசி நிமிஷத்தில் அதை காப்பாற்றிடுறீங்க. மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத பயம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது. காரணம் அடுத்தது படைமாண்ட நேரம். ரொம்ப நாள் கிடையாது, வர எல்லாத்துக்கும். இப்போ இது முடிஞ்சுதா? முத்தான 4 பலனுக்கு வாங்க. 2 மே 2026 முதல் 29 மே 2026, நல்லா புரிஞ்சுக்கணும். 2 மே 2026 முதல் 29 மே 2026 இந்த காலகட்டம் முழுக்க வந்து உங்களுடைய பொன் பொருள், பிறகு சூதாட்டம் என்று சொல்லக்கூடிய ஷேரு, கேம்பிளிங்கு, லாட்டரி டிக்கெட்டு, இதிலெல்லாம் பண நட்டம் ஆகக்கூடிய காலகட்டம். யாராவது கொடுக்கல் வாங்கல் தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தால், பிஸ்னஸ் வட்டி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தால், அதுலேயும் இந்த டைமில் லாஸஸ் நிறைய சந்திப்பீர்கள். லாஸஸ் வரும். அதன் பிறகு 2வது முத்தான பலனும் முடிஞ்சுது. முதல் முத்தான பலன் தான் 2 மே 2026 டு 25 மே 2026 கைப்பணம் லாஸ் ஆகிறது, ஷேரு ஸ்பெகுலேஷன் கேம்பிளிங்கில் லாஸ் ஆகுது. 2வது முத்தான பலன் 29 மே 2026 முதல் 29 மே 2026 முதல் 22 ஜூன் 2026 வரையில் பொருளாதார உயர்வு இருக்குது. ஆமாம், கேட்ட இடத்துல பணம் கிடைக்குது. ரொட்டேஷன் பண்ணி எப்படியோ குடும்பத்தை நடத்த முடியுது. சுபகாரியங்களும் நடக்குது. 3வது முத்தான பலன் 1 ஜூன் 2026. கெட்ட பலனையும் முத்தான பலன் தான் சொல்ல முடியும், அதுக்கு நத்தான பலனா சொல்ல முடியும். ஆமாம், அதனால் 3வது முத்தான பலன். ஆமாம், அதனால தான் மரண யோகம்ன்றான். மரணம்ன்றது யோகம்தான். யோகம்னா முத்தான. ஆமாம், யோகம் தானே. இந்த பிறவி விட்டுட்டு அடுத்த பிறவிக்கு போகிறது ஒரு யோகம் தானே. பழைய சொக்கான உடம்பை விட்டுட்டு புது சொக்கா போடுறது யோகம் தானே. ஆக 1 ஜூன் 2026 பிறகு எப்படி 1 ஜூன் 2026 பிறகு படை மாண்ட நேரம். இப்போவே அந்த பயம்லாம் கடந்த 2 மாதமாக வந்துட்டு இருக்கோம். படைனா என்னங்க? ஒரு மனிதனுக்கு 2 படை தான். ஒன்று அவனுடைய உடல்நலம் என்கின்ற ஹெல்த் படை, இன்னொன்று தன்னுடைய பொருளாதாரம் என்கின்ற வெல்த் படை. இது 2மே போய் லாக்காய் போய் அவ்வளோதான், மாட்டிக்கின்னு முடிக்கிறீங்க. நீங்கள் போங்க, சிக்கனவன் செதறனா போ. சில பேருக்கு லட்சங்களில் போகலாம், சில பேருக்கு கோடிகளில் போகலாம், சில பேர் 1000 கூட போகலாம். அது நீங்கள் 1000க்கு அதிபதியாக இருந்தால் 1000 போகும், லட்சத்துக்கு அதிபதியாக இருந்தால் லட்சத்தில் போகும், கோடிக்கு அதிபதியாக இருந்தால் கோடியில் போகும். அப்படி புரிஞ்சுக்கிங்க. அடிப்படை ஜாதகம் இருந்தால் ஏதோ பாதி போய் பாதியாவது நிற்கும், இல்லைன்னா மொத்தத்தையும் வழிச்சு விட்டுரும். எச்சரிக்கை தேவை. இதுதான் 1 ஜூன் 2026 அப்புறமா ஒரு வருஷத்துக்கு இருக்கு. அடுத்த வருஷம் ஜூன் வரல இதே தான் பலன். அடுத்தது 8 ஜூன் 2026 முதல் 8 ஜூன் 2026 முதல் 4 ஜூலை 2026 வரை ஏதாவது அதிர்ஷ்ட யோக ஜாதகமாக இருந்தாக இந்த நேரத்தில் சில அதிர்ஷ்ட பணம் வரும், கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும், கடனாகவும் கிடைக்கும், தொழில் ரீதியாகவும் கிடைக்கும் என்று கூறி இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான ரிஷபராசி நண்பர்களுக்கான பலாபலன். இதுவரையில் தேதி மாத வருடத்தோடு துரிதமாக கூறினேன். பிறகு உங்கள் நலன் கருதி பணவரவு நாட்களும் சந்திராஷ்ட நாட்களும் கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக தெரிகிறது. அதை நீங்கள் மட்டும் எடுத்து அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும்.
அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும் நன்றி வணக்கம். மிதுன ராசி என்பவர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலன்கள் கூற உள்ளேன். என்ன இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே ஏதோ ஒரு நல்ல செய்தி வருது, ஒரு பணவரவு வருது, எடுத்து உள்ள வைங்க. ஆமாம், அந்த பணவரவு 7என்ற தொகையாக இருக்கலாம், 6என்ற தொகையாக இருக்கலாம், இல்லைன்னா 1என்ற தொகையாக இருக்கலாம். எடுத்து உள்ள வைங்க. இப்போ கடங்காரம் பார்த்து வாங்கி போயிடுவான். கடந்த 2 வருஷம் நீங்கள் தான் படாத பாடுபட்டுட்டீங்க சுவாமி. ஆமாம், காட்டுக்கு போகலை, சிறைக்கு போகலை, வீட்டையே சிறையாக மாற்றி உட்காந்துருந்தீங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் இருந்தீங்களே நீங்கள், எனக்கு தெரியாதா? அப்புறம் என்ன, நான் தான் அப்படி ஸ்கோப்னா அப்படி ஸ்கோப் பண்ணி பார்க்கறது. அப்படிப்பட்ட நேரத்தில் இருந்த நீங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வீட்டு சிறையிலிருந்தே வெளியே வரீங்க. கடந்த 2 வருஷமாக யாரையும் பார்க்க பிடிக்கல, அழகான மலரை பார்த்தாலும் பிடிக்கல, அந்த அழகான மலரை விட மென்மையான அழகான பெண்ணை பார்த்தாலும் பிடிக்கல, உங்கள் மனைவி அவ்வளோ அழகாக இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்கல. அதில் சிந்தனை போல, நாட்டம் போல, மூளை போல, அறிவு போல, இதான் விஷயம். இப்பொழுது 2வது இந்த மாதம் உங்களுக்கு முதல்ல வரும்போதே பணம் வந்துருச்சு. கூடவே அந்த பணம் கடனாக கூட வந்திருக்கும். அடுத்தது முயற்சிகள் பலதும் கைவிட்டு போகுது. வாழ்க்கையில் மேலே வருவோன்ற நம்பிக்கையே இல்லாமல் இருக்கீங்க. ஆனால் மரியாதை மட்டும் இந்த மாதம் நல்லா கிடைக்குது. ஆழ் மனசில் பலவிதமான சஞ்சலம் இருக்குது. தாய் தந்தையை பற்றி, பிள்ளையை பற்றி ஞானமாக முயற்சி பண்ணி தொழில் உழைப்பை நிறைய போட்டு எடுக்கிறீங்க. பிறகு முத்தான 4 பலன் கேளுங்க. 2 மே 2026 முதல் 2 மே 2026 முதல் 25 மே 2026 வரையில் 25 மே 2026 வரையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு உங்களுடைய ஹெல்த்து, உங்களுடைய வெல்த்தில் ஒரு கிரிட்டிக்கலான பொசிஷன். அதாவது உடம்புல உசுறு இருக்குது, ஆனால் அது செயல்பட மாட்டேங்குது. எப்படி? உடம்புல உசுறு இருக்குது, அது செயல்பட மாட்டேங்குது. அப்படிப்பட்ட நேரம் உடம்புல உசுறு இருக்குது, ஆனால் அது செயல்பட மாட்டேங்குது. இதுதான் 2 மே 2026 டு 25 மே 2026. இப்போது அந்த உசுறு வருது. எப்போ வருது? 29 மே 2026 அந்த உசுருக்கு உயிர் வந்ததுப்பா. செத்தவன் பொழிஷாம் பண்ணுறாங்களே. ஆக 2 மே 2026 25 மே 2026 செத்து பணமாக இருந்தீங்க. அப்படி நடைபெறமாக இருந்தீங்க. தப்பாக நினச்சக்கூடாது. அந்த மாதிரி போயா நான் நடைபெறமாக சுற்றுறேன் நிறைய பேர் சொல்கிறாங்களே, அது மாதிரி நடைபெறமாக இருந்தீங்க. இப்போ அந்த நடைபெறமாக இருந்ததுக்குள்ளே ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு செயல்திறன் வந்துடுச்சு, ஒரு உயிர் வந்துடுச்சு. இனி நான் யார் தெரியுமில்ல அப்படின்றீங்க. அதுதான் 29 மே 2026 22 ஜூன் 2026 வரணும். பாருங்கள், என் கருணை 15 நாள் 10 நாள் எக்ஸ்ட்ரா சொல்கிறேன். மாதம் 15 ஜூனே முடியுது, நான் 22 ஜூனு ஒரு வாரம் எக்ஸ்ட்ரா சொல்கிறேன். இப்போ 2வது முத்தான பலன் முடிஞ்சுதா? 3வது முத்தான பலன் தாங்க. அற்புதத்திலும் அற்புதம். அதுதான் 1 ஜூன் 2026 அப்புறமா கடந்த 2 வருஷமாக நீங்கள் 2024 மே டு 25 மே வரலும் செலவுலேயே போச்சு. வரவுக்கு மீறி செலவு. 24 மேலேருந்து 25 மே வரலும் செலவுலேயே போச்சு. 25 மேலேருந்து 26 மே வீட்டுக்குள்ளேயே அடைப்பட்டு கிடந்தீங்க, சிறை கைதியாக. இப்போ தான் அப்படி சுதந்திர பறவையாக வருகிறீங்க. அப்படி வெளியில் வரீங்க. அதோ அந்த பறவை போலே வாழ வேண்டும், அப்படி வரீங்க. அந்த காலம் தான் இப்போ வர காலம். 1 ஜூன் 2026 அப்புறமா ஒரு வருஷத்துக்கு நீங்கள் அவ்வளோதான் சுதந்திர பறவை தான். நல்ல காலம்தான். நல்ல காலம் வந்துருச்சு சுவாமி, நல்ல காலம் வந்துருச்சு. டிங் 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 அடிக்கிறான் குடுகுடுக்காரன் வீட்டாண்ட. அப்படி வந்துருச்சு. இப்போ அடுத்தது சொர்க்கம் மதுவிலே சொக்கும் அழகிலே. என்னையா அது வாழ்க்கையில்? சொர்க்கத்தில் மது இல்லைன்னா என்னையா சொர்க்கம்? அது வைன் ஆறுகளே ஓடுன்றாங்க சொர்க்கத்தில், புராணங்களில். ரைட். இப்போ அந்த நேரம் எப்போ வருது? இந்த 8 ஜூன் 2026 முதல் 4 ஜூலை 2026 அற்புதம். சொர்க்கம் மதுவிலே சொக்கும் அழகிலே. அப்படிப்பட்ட நேரங்க, சாதாரண நேரம் இல்லைங்கோய். அப்படிப்பட்ட நேரம். அதுதான் இந்த மாதிரி நேரம். இந்த காலகட்டத்தில் பணம் வருது, பொன் நகை வாங்க முடியும். மார்வாடி கடையில் வச்ச நகையெல்லாம் மூட்டுற நேரம் தான் 8 ஜூன் 2026 முதல் 4 ஜூலை 2026. மார்வாடி கடையில் வச்ச நகையை மீட்கும் நேரம், வெள்ளி பாத்திரங்களை அடகு வச்சதை மீட்கும் நேரம், இவையெல்லாம் அப்படிப்பட்ட மீட்கும் நேரம் தான். தூர தேசத்திலிருந்து நல்ல செய்தி வர நேரம், பிள்ளைகளுக்கு திருமணம், சுபகாரம், நீங்களே அந்த திருமண வயசு இருந்தால் உங்களுக்கே கல்யாணம், காட்சி, குழந்தை பிறப்பு எல்லாம் நடக்கிற நேரம். 8 ஜூன் 2026 முதல் 4 ஜூலை 2026. வெளிநாட்டுக்கு உத்தியோக ரீதியாக போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. பிள்ளைகளை உயர்கல்விக்காக வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கும் வாய்ப்பு உண்டு. இப்படி எல்லா வகையிலுமே வாய்ப்பு உண்டு. நல்ல சுபகாரிய நிகழ்ச்சிகள், 60ஆம் கல்யாணம் பண்ணிக்கிற வயசில் இருக்கலாம், 60ஆம் கல்யாணம் நடக்கும். திருமண வயசு உள்ளவங்க திருமணம் நடக்கும். ஆனால் அடிப்படை ஜாதகத்தில் திருமணம் ஆகணும். இன்றைக்கி திருமணம் ஆகிறதுக்கு, நல்ல ஜாதகத்துக்கு ஆக மாட்டேங்கிறதுக்கு காரணம் ஆணுக்கு பெண் நிகர். இந்த காலதேச வர்பத்தமானத்தையும் பார்த்துக்கணும். பார்த்தா தான் ஜோதிஷம் வேலை செய்யணும். அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அது வேலை செய்யும். அப்படி தான் மூல நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. ரைட்.
என்று கூறி இப்போ முத்தான 4 பலனும் முடிச்சாச்சு. உங்கள் நலன் கருதி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக பணவரவு நாட்களையும் சந்திராஷ்டம நாட்களையும் நான் தந்து கொண்டிருக்கிறேன். அதை நீங்கள் மட்டும் எடுத்து பலனடையாமல் பிறருக்கும் அதை ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சாரும் என்று கூறி நன்றி, வணக்கம். நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும் நன்றி, வணக்கம். என்ன கடகராசி என்பவர்களே, ஏற்கனவே அட்டமச்சனிலிருந்து வெளியே வந்திருக்கீங்க, இப்போ பெரிய குருவில் இருக்கீங்க, அடுத்து ஜென்ம குருக்கு போக போறீங்க. என்னங்க தலை மேல 1.5 டன் வெயிட் இருக்குதுங்க, சாதாரண விஷயம் இல்லைங்க. ஜென்ம குரு ராம வனவாசம் காட்டுக்கு போயிட்டார் ராமனே. நீங்க இங்க எங்கிருந்து காட்டுக்கு போறது? காடு எல்லாமே வந்து வறட்சியா இருக்குது. வெயில் காலத்துல வீடே காடாக மாறப்போகிறது. யாராவது மேலாவது குற்ற வழக்குகள் இருந்தால் எச்சரிக்கை, ஆன்டிசிபேட்டரி பெயில் எடுத்து வையுங்கள். அல்லது நீங்கள் குற்ற வழக்கில் இப்பொழுது சிக்கிக் கொள்வீர்கள். அதனால் எச்சரிக்கை எச்சரிக்கை எச்சரிக்கை. மேலும் இப்போ பலன்களுக்கு வருவோம். இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே பணம் வரக்கூடிய நாள் தான். எவ்வளவு பணம் வரும்? முதல் தொகை 7, அடுத்தது 6, அடுத்தது 1, அடுத்தது 2, அடுத்தது 9. என்னங்க இது 1 2 3 4 5 6 பாட்டு மாதிரி இருக்குது. அப்படி தான் வருது. முதல்ல 7, அடுத்தது 6, அடுத்தது 1, அடுத்தது 2, அடுத்தது 9. மேட்ரு ஓவர் வருது. வரலன்னு யாராவது கமெண்ட் போட்டிங்கனாக்கா உங்கள் ஜாதகத்தில் வரக்கூடிய அளவுக்கு எந்த விதமான கிரகமும் பலமாக இல்லைன்னு அர்த்தம். அதைத்தானே நம்ம அந்த பணவரவு நாட்கள்லேயே சொல்கிறோம். அதை போய் தனித்தனியாக பார்க்கணும். ரொம்ப வந்து கண்ணிருந்தும் கண் இல்லாதவர்கள் மாதிரி வாழக்கூடாது. காதிருந்தும் கேட்காத மாதிரி இருக்கக்கூடாது. கேட்கணும், பார்க்கணும். ரைட். அடுத்தபடியாக இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு செலவு வரவுக்கு மீறி இருக்குது. மென்டல் ப்ரெஷர், ஒர்க் ப்ரெஷர், சோஷியல் ப்ரெஷர் வந்துடும் இந்த மாதம் நடுப்பகுதிக்கு மேலே. ரைட்டு. உழைப்புக்கு ஏற்ற வருமானம் வரும். வாயை திறந்தால் பொய்யத்தான் பேச முடியும். உண்மையை பேசினா எவனும் நம்ப மாட்டான். அதனால் பொய் பேசிடுங்க. ரைட். அதுக்கு மேலே நான் உண்மை பேசுவேன்னாக்கா மாட்டி அவஸ்தைப்படுங்க, கஷ்டப்படுங்க. நமக்கு என்ன இருக்குது? நஹி ஹம்கு குச் பி நஹி ஹே, ஃபிக்கர் மத் நஹி ஹே அப்படின்னா எனக்கு எந்த கவலையும் இல்லை. சொல்லத்தான் முடியும். செயல்படுத்துறது நீங்கள் தானே. உங்களுக்குள் வேறு யாரும் இறங்கி செயல்படுத்த முடியாது. ரைட். இப்போது இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் செலவை எந்த அளவுக்கு கட்டுப்படுத்த முடியுமோ கட்டுப்படுத்திக்கிங்க. அரசாங்கத்திலேருந்து சில வெகுமதிகள், சில நன்மைகள், சில பொருளாதார அமைப்பு ஏதாவது வரணும்னா வந்துடும். முயற்சிகள் கைகூடும். திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம் சில பேருக்கு வரத்துக்கு வாய்ப்பும் உண்டு. முத்தான 4 பலன் கேளுங்க. வருகின்ற 2 மே 2026 முதல் 25 மே 2026 ஷேர் பிஸ்னஸ்ஸு, ஸ்பெக்குலேஷனு, கொடுக்கல் வாங்கல் எதுவும் பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா மாட்டிக்குவீங்க, நஷ்டப்படுவீங்க, லாஸ் ஆவீங்க. 2வது பலன் உங்களுக்கு 29 மே 2026 வருகின்ற 22 ஜூன் 2026 வரலும் கொஞ்சம் சேமிப்பு வரும். குடும்பம் நடத்துகிறவளுக்கு பணம் வரும். சில பேரால் சில சொத்துக்களை கூட வாங்கலான்ற எண்ணம் வரும். அடிப்படை யோக தசாபுக்தி இருந்தால் அது நடந்துடும். 3வது நல்ல பலன் 1 ஜூன் 2026 அடுத்த 2027 ஜூன் வரலும் உங்களுக்கு மென்டல் ப்ரெஷர், ஒர்க் ப்ரெஷர், சோஷியல் ப்ரெஷர், ஃபினான்ஷியல் ப்ரெஷர், ஃபேமிலி ப்ரெஷர் வரும். அடுத்த முத்தான 4வது பலன் அதே 8 ஜூன் 2026 வருகின்ற 8 ஜூன் 2026 வருகின்ற 4 ஜூலை 2026 கொஞ்சம் வரவு வரும். கொஞ்சம் கிளிகிளிப்பான என்ன சொல்றது லீலைகள், ஆமாம் காம லீலைகள் அரங்கேறும். மனைவியோடையோ காதலியோடையோ லிவிங் டுகெதரோடையோ யாரோடையோ அரங்கேறும். இவையெல்லாம் சாத்தியக்கூறுகள் உண்டு உண்டு உண்டு. பிறகு முத்தான 4 பலன்களும் நிறைவடைந்தது. பிறகு உங்கள் நலன் கருதி ஒவ்வொரு மாதமும் பணவரவு நாட்களும் சந்திராஷ்ட நாட்களும் நான் தருகிறேன். அதை நீங்கள் எடுத்துக்கொண்டு உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால்
நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும் நன்றி வணக்கம். என்ன சிம்மராசி என்பவர்களே, ஏற்கனவே அஷ்டமச்சனியில் இருக்கீங்க. அசிங்க, அவமானம், மானபங்கம், தற்கொலை முயற்சி, மலை உச்சியில் இருந்து இடர் விழுதல். உங்களுடைய கடந்த 2026 மேக்கு முன்னாடி வரல இருந்த உங்கள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சிம்மராசி புற நட்சத்திரம் பார்த்தீங்கல்ல, அவர் சொந்த தொகுதியில் தோத்துட்டார், அழுதுட்டார், கண்ணில் தண்ணி வந்துருச்சு. கோள்கள் வந்து எல்லாருக்கும் வேலை செய்யும் சாமி. ஸ்டாலின் அப்படின்னு முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் பயந்துடாது கோள்கள். அவருக்கு அவங்க முதல்வர் பேர் கூட அதுக்கு தெரியாது. அது அங்கே ஆடினாலே இவருக்கு பதவி பொறி போகுது. கிட்ட வந்தால் என்ன ஆளே காலி ஆகிடும் போ என்று கூறி இந்த காலகட்டம் மிக 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 ஒரு மோசமான காலகட்டம் என்பது உங்கள் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொந்த தொகுதியில் தோத்தது ஒன்று போதாதா உங்களுக்கு? அஷ்டமச்சரி என்ன விளையாட்டா? அசிங்கம், அவமானம், மானபங்கம், தற்கொலை முயற்சி, மலை உச்சியிலிருந்து இடறி வீழ்தல், இத்தனை கெட்ட பலன்களையும் உள்ளடக்கியதுதான் அஷ்டமத்து சனி. மேலும் இந்த மாதம் ஏதோ ஒரு வகையில் பணம் வருது. இந்த மாதம் ஆரம்பித்த உடனே ஒரு 3 நாளை விட்டுடுங்க. 15 ஜூனுக்கு அப்புறமா 18 ஜூன்லேருந்து ஒரு 5 நாள் பணம் வருது. முதல் தொகை எவ்வளோ? 1, 2ஆவது தொகை 2, 3ஆவது தொகை 9, 4ஆவது தொகை 4, அடுத்தது 3. முதல் தொகை 18 மே 2026 5 நாட்களுக்கு தொடர்ந்து வரும். முதல் தொகை 1, அடுத்த தொகை 2ஆவது தொகை 2, அடுத்தது 9, அடுத்தது 4, அடுத்தது 3. இப்படி 5 தொகைகள் வருகிறது. எவ்வளவு? 5 தொகைகள். யாருக்காவது வரலன்னு கமெண்ட் போட்டிங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் வர்ற அளவுக்கு எந்த யோகத்தையும் நீங்கள் செய்யலன்னு அர்த்தம். அவ்வளோதான் விஷயம். பிறகு இந்த மாதம் கடும் முயற்சியின் மூலம்தான் சில காரியங்களை சாதிக்க முடியும், இல்லைனா முடியாது. தந்தை தாய் உடல் நலத்துக்கு கொஞ்சம் செலவு பண்ணுறீங்க. தூர தேசம் ஸ்பிரிச்சுவலாக சில க்ஷேத்ராடன தரிசனங்கள் பார்க்குறீங்க. அதன் பிறகு இந்த க்ஷேத்ராடன தரிசனங்களுக்கு பிறகு சொத்துக்கள் கைவிட்டு போயிடுமான்ற பயம் இருக்குது. சொத்துக்கள், வீடு, மனை, மண், வாசல் கையை விட்டு போயிடுமான்ற பயம் அரிக்குது, மனசை போட்டு அரிக்குது. அடுத்தது முத்தான 4 பலனுக்கு வாங்க. இந்த முத்தான 4 பலன்கள் என்பது 2 மே 2026 முதல் 25 மே 2026 இந்த காலகட்டம் முழுக்க முழுக்க ஒரு பொறாத காலகட்டம். கைப்பணம் கரையக்கூடிய காலகட்டம். ஷேரு ஸ்பெக்குலேஷன், கொடுக்கல் வாங்கல்ல வந்து கொடுத்தீங்கன்னா அத்தனை காசும் போயிடும். நீங்கள் யார்கிட்டயா கொடுத்து வட்டி வாங்கலான்னா அத்தனை போயிடும். அதனால் எச்சரிக்கையாக கொடுக்காதீங்க. 1, ஷேர் பிஸ்னஸ் பண்ணாதீங்க, கேம்பிள் பண்ணாதீங்க, லாக் ஆகிடுவீங்க. 2ஆவது பலன், முத்தான பலன் 29 மே 2026 முதல் 22 ஜூன் 2026 நல்ல காலகட்டம், பணவரவு காலகட்டம். லாபம், உங்கள் உழைப்புக்கு ஏற்ற பணம், கூலி, சம்பளம் எல்லாம் அப்போ தான் கிடைக்கும். 3ஆவது முத்தான பலன் 1 ஜூன் 2026 அப்புறமா அடுத்த வருஷம் ஜூன் மாதம் வரலுமே விரயம், செலவு, அவ்வளோதான். வரவுக்கு மீறி செலவு. எச்சரிக்கையாக இருந்து கட்டுப்படுத்திங்க. அதுக்கு தான் சொல்கிறது இது. 4ஆவது நல்ல பலன் 8 ஜூன் 2026 முதல் 8 ஜூனு 2026 முதல் 4 ஜூலை 2026 வரலும் திடீர்னு எங்கேயோ இடி இடித்தா மழை பெஞ்ச மாதிரி ஒரு அமௌண்ட் வருது. வாங்கி உள்ள வைங்க. 6 தொகை. வெளிநாடு போகிறவங்க வெளிநாடு போகலாம். பெண்களாக இருந்தால் ஆண்களுக்கு சுகம் தருவதால், காம சுகம் தருவதால் பணம் வருகிறது. அதே மாதிரி ஆணங்களாக இருந்தாலும் பெண்களுக்கு காம சுகம் தருவதனால பணம் வருது. அது கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், திருமணம் கடந்த உறவாக இருக்கலாம், காதல் உறவாக இருக்கலாம். இருக்கிறது தான் சொல்ல முடியும், நீங்கள் விரும்பின சொல்ல முடியாது. நாங்கள் அப்படி இல்லைன்னாக்கா உங்கள் ஜாதத்தில் அப்படி இல்லைன்னு அர்த்தம். அந்த மாதிரி எண்ணம் உங்களுக்கு வரலன்னு அர்த்தம். அந்த மாதிரி எண்ணம் வரவங்களுக்கு தான் இதெல்லாம் பொருந்தும். ரைட். இப்போ முத்தான 4 பலன் முடிஞ்சுது. அடுத்தது உங்கள் நலன் கருதி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக பண ஒரு நாட்களையும் சந்திராஷ் நாட்களும் தந்து கொண்டிருக்கிறேன். அதை நீங்கள் மட்டும் எடுத்து பலன் அடையாமல் பிறருக்கும் அதை ஷேர் செய்தால் அந்த பலன் உங்களை வந்து சாரும் என்று கூறி, இதுதான் இந்த 1 மாதத்திற்கான சிம்மராசி என்பதற்கான பலாபலனை கூறினேன். நன்றி, வணக்கம். நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து
இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும் நன்றி வணக்கம். என்ன கன்னிராசி நண்பர்களே, கடந்த ஒரு வருஷமா பிச்சை எடுத்தாராம் பெருமாள், அதை பிடுங்கி தின்னானா அனுமாரு. பிச்சை எடுக்கிறது தான் பெருமாள், பிடுங்கி தின்னார் என்ன இது? அப்படிதான் பழமொழி சொன்னாங்க, நான் மாற்றியா சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க இந்த பழமொழியை பற்றி கேட்டவங்கக்கிட்ட. ரைட், இப்போ என்ன தெரியுமா விஷயம்? இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது அசிங்கம், அவமானம், மானபங்கம், உசுரை விட்டுலாம்டா. தம்பி பகையாவறான், தம்பியால் ஒரு அவமானம், உங்கள் குடும்பத்தாரால் அவமானம், கடன்காரனால் அவமானம். இப்படி தான் ஆரம்பமே, மாதம் ஆரம்பமே 15 மே 26 அப்படி தான் இருக்குது. அதுக்கப்புறமா அப்படியே 15லேருந்து தாண்டி வாங்க 18க்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஆழ் மனசில் ஒரு மாதிரி நல்ல நல்ல கற்பனைகள் வருது. ஆனால் அதுக்கான செயல் திட்டம் பண்ணுறதுக்கு பணம் இல்லை. அந்த பணம் வருது சாமி. 18லேருந்து 21 தேதிக்கு வாங்க. 21 மே 2026 முதல் ஒரு 5 நாள் 26 மே வரலும் 2026 வரலும் 5 தொகை வருது சாமி, சும்மா இல்லை. 7 தொகை முதல்ல, 4 தொகை ரெண்டாவது, 3 தொகை மூணாவது, 8 தொகை நாலாவது, 5 தொகை அஞ்சாவது, இப்படி 5 தொகைகள் வருகிறது. இந்த 5 தொகைகள் உங்களுக்கு வருகிறது வருகிறது வருகிறது. அதை எடுத்து அப்படியே உள்ள வைங்க. அடுத்தபடியாக இந்த மாதம் கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை வரணுன்ற ஜாதகத்துக்கு வந்துடுது. லிவிங் டுகெதர், லவ்வர் வந்துடுது. மூலம் பௌத்திரம் நோய் உள்ளவங்க எச்சரிக்கையாக இருக்கணும். ஆப்ரேஷன் பண்ணணுன்ற ஒரு நிர்பந்தம் வந்தால் பண்ணிடுங்க. அடுத்த விதமாக பலவித தொழில் பண்ணி பார்க்குறீங்க, எதுவுமே கை கொடுக்க மாட்டேங்குது. திருமணம் போன்ற சுபகாரியங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கான அதிகாரம் இந்த மாதத்தில் சில ஜாதகங்களுக்கு, அடிப்படை ஜாதகத்துக்கு சுபகாரியம் நடக்கணுன்ற ஜாதகம் நடக்கும். மொத்தத்தில் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அசிங்கம், அவமானம், மானபங்கத்திலிருந்து எந்திரிச்சு படிப்படியாக ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போய் கடைசியில் தன்னிறைவாக இந்த மாதம் நிறைவடையும் போல் இருக்கிறது. இப்போ முத்தான 4 பலனுக்கு வந்துடணுமா இல்லையா? வந்துடணும். அது எப்போ? 2 மே 2026 முதல் 25 மே 2026. உங்கள் உசுறு உங்கள் உடம்புல இல்லை சுவாமி. உங்களுக்கு மரியாதை இல்லை சுவாமி. குடும்பத்தில், வெளி உலகத்தில் உங்களுக்கு நீங்களே மரியாதை கொடுத்துக்கல. ஹெல்த் டிஸார்டர், வெல்த் டிஸார்டர், மென்டல் டிஸார்டர், இப்படி தான் இருக்குது. எப்போ உசுறு வருது? 29 மே 2026 முதல் 22 ஜூன் 2026 உசுறு வந்துடுச்சு. அப்போ நல்ல திரைகடல் ஓடி திரவியம் தேடு என்ற மாதிரி 4 தொழில் பண்ணி காசை கொண்டாடுறீங்க. எப்படி 4 தொழில் பண்ணி காசை கொண்டு வரீங்க? ஒரு தொழில் கிடையாது, 4 தொழில் பண்ணி காசு கொண்டு வரீங்க. 4 தொழில் பண்ணி காசு கொண்டு வரீங்க. அப்படிதான் கொண்டு வரீங்க பணத்தை. அதன் பிறகு 3வது முத்தான பலன் 1 ஜூன் 2026 முதல் கிட்டத்தட்ட அடுத்த வருஷம் ஜூன் வரலுமே அற்புதமான காலம். லாப பெருக்கம். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகணுன்ற அடிப்படை ஜாத தசாபுக்தி ஓடுறவங்களுக்கு தான். அதை நீங்கள் போய் உங்களுக்கு நல்ல வாக்குப்பரவ ஜோசியர்கிட்ட கேட்டுக்கணும். அப்படிப்பட்ட ஆளுங்களுக்கு நடக்கணும். அப்போ தான் இதெல்லாம் நடக்குது. அந்த 29 மே 2026 முதல் 22 ஜூன் 2026 பலவித தொழில் செய்து காசு கொண்டாடுறீங்க. பலவித செயல்பாடு, பலவித சிந்தனைகள், தொழில் முயற்சிகள் நடக்குது. 3வது முத்தான பலன் தான் 1 ஜூன் 2026 டு அடுத்த வருஷம் ஜூன் வரலுமே திருமணம் நடக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்குது. குழந்தை பேர் நடக்கிறவங்களுக்கு குழந்தை பேர் நடக்குது. இதெல்லாம் அடிப்படை ஜாதத்தில் இருக்கணும். அது நல்ல வாக்குபால ஜோசிட்டு கேட்டுக்கணும். பிறகு வெளிநாடு பிரயாணம் போகணும், வெளி ஊர் பிரயாணம் போகணும், கோவில் தரிசனங்கள் பார்க்கணும், நடக்குது. பிள்ளைகளை கல்விக்காக வெளிநாடு அனுப்பணும்னா அது நடக்குது, விசா கிடைக்குது. இதெல்லாம் 2026 ஜூன் டு அடுத்த வருஷம் ஜூன் வரலும். இதன் பிறகு 8 ஜூன் 2026 அப்புறமா 4 ஜூலை 2026 அவ்வளோதான். முழுக்க முழுக்க சிற்றின்பம். சிற்றின்பம்னா நிறைய பேர் கேட்குறாங்க ஃபாரின்ல இருந்து. அதுக்கு பேர் என்னங்கன்னு? அதுக்கு பேர் ஒன்றும் கிடையாது. ஆமாம், மது, மாது, நல்ல சொக்கா துணிமணி போட்டுக்கிறது, சவரட்சணா நல்ல உடம்பை பார்த்துக்கிறது, குடும்பத்தை பார்த்துக்கிறது, மனைவியோட நல்ல சரச சல்லாபம் பண்ணுறது, அதுதான் சிற்றின்பம். ஆமாம், காமம். திருவள்ளுவருடைய காமத்து பால் எடுத்துக்கணும். அப்படியே பால்னா அந்த புக்கில் பால் இருக்காது, அதை படித்தாக்கா பால் ரசம் வரும். அப்படிதான். இதுதான் முழுக்க முழுக்க பெண் மோகம், மண்மோகம், பெண் மண் பொன், அவ்வளோதான். அதை நல்லா அனுபவிங்க. அதுவும் அடிப்படை ஜாதகம் உள்ளவங்களுக்கு தான் அதுவும் கிடைக்கும், எல்லாரும் கிடைக்காது. பாவம், இன்றைக்கு பல 2K கிட்ஸுக்கே கல்யாணம் ஆகுமானே டவுட்டாக இருக்குது. 90s கிட்ஸுக்கு கல்யாணமே ஆகிறது இல்லை. 50% பேர் புலம்புறாங்க. காரணம் என்ன? ஆண் பெண்களுக்குள்ள இன்டிமேசி போயிடுச்சு. எல்லாரும் தனித்தனி தீவாயிட்டாங்க. உனக்கு நான் அடிமை இல்லை, எனக்கு நீ அடிமை இல்லை. யார் அடிமைன்னு சொன்னது? 2 பேரும் ஒரு அக்ரிமெண்டல் லைஃப்பை கூட வாழ்கிறதுக்கு அவங்களுடைய இண்டிவிஜுவல் இடம் கொடுக்க மாட்டேங்குது. ரைட், இப்போது முத்தான 4 பலன்களும் முடிஞ்சது.
பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக நான் பணவரவு நாட்களையும் சந்திராஷ்ட நாட்களையும் தருகிறேன், அதை எடுத்துக்கொண்டு உங்கள் குடும்பத்தை நீங்கள் தற்காத்துக் கொள்ளுங்கள் என்று கூறி நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும் நன்றி வணக்கம். என்ன துலாம் ராசி அன்பர்களே, இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு மனைவி பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள ஊடலும் உண்டு கூடலும் உண்டு, ரெண்டுமே இருக்கிற மாதிரி தான் ஆரம்பிக்குது. இந்த மாதம் ஆரம்பிக்கிறது 15, 26, அதிலிருந்து 3 நாள் நல்லா இருப்பீங்க. அப்புறமா 18 to 21 அசிங்க அவமானம் மானபங்கம் தற்கொலை முயற்சி மலை உச்சிலிருந்து நிறைவேறுதல் இப்படிப்பட்ட பலன் இருக்கு. அதுக்கப்புறமா உங்களுக்கு 21 இருந்து கிட்டத்தட்ட ஒரு 24 வரலாம் கொஞ்சம் மனம் மகிழ்வான விஷயங்கள். அப்படின்னா என்ன, 21 அடுத்த 5 நாளுக்கு பணம் வருது சாமி. எவ்வளோ வருது? முதல் தொகை 9, ரெண்டாவது 4, அடுத்தது 3, அடுத்தது 8, அடுத்தது 5, மொத்தம் 5 தொகை வருது. ஆக மாதம் ஆரம்பிக்கும் போது கணவன் மனைக்குள்ள ஊடலோடு கூடல் அது 18 வரலாம். 18 21 அசிங்க அவமானம் மானபங்கம். ரைட்டு. யாரால? குடும்பத்தாரால, தொழிலால, ஒரு நண்பனால, இல்லை ஸ்டெப்னி கள்ள உறவு, அதனால் அது தான்னா இந்த பலன் எப்போ 18 to 21. 21 தான் 5 நாள் 26. ஆமாம், மே வரலாம் 26. ஆமாம், 21 மே 2026 முதல் 26 மே 2026 இந்த காலகட்டம் தான் 5 தொகை வருது. ரைட். எடுத்து உள்ள வைங்க. வரலன்னு சொன்னீங்கன்னா வர அளவுக்கு உங்கள் ஜாதத்தில் வெயிட்டேஜ் இல்லைன்னு அர்த்தம். அதை போய் முதல்ல நல்ல வாக்குப்பல ஜோசியர்கிட்ட கேட்டுக்குங்க. ரைட். இப்போ இந்த மாதம் சில முயற்சிகள் கை கொடுத்து சில முயற்சிகள் கை கொடுல. ஓடி போய் வேலை செய்கிறீங்க. ஆனாலும் அதாவது வேலை ஆப்டாலும் கூலி சம்டைம்ஸ் பாதி தான் கிடைக்குது, பாதி கிடைக்கல. இப்படி ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த ஓட்டத்தில் முத்தான 4 பலன் கேட்க வேண்டாமா? கேட்கணும். 2 மே முதல் பலன் முத்தான பலன். 2 மே 2026 முதல் 25 மே 2026 இந்த காலகட்டம் உங்களுக்கு ஆழ்மனம் பீஸ் போன பல்ப் ஆகி போச்சு. தூங்கினா தூக்கம் வரமாட்டேங்குது. இப்படிப்பட்ட ஒரே ஒரு மனசில் பதப்பதப்பு. வேலை எந்தைக்குமே பேப்பர் போட்டு போய்டுன்னு சொல்லுவானா வேலை முதலாளி உனக்கு வேலை கிடையாதுன்னு சொல்லிடுவானான்னு பயம் எக்கோல கேட்குது. பயம். அதன் பிறகு 29 மே 2026 முதல் 29 மே 2026 முதல் 22 ஜூன் 2026 இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம்? நல்ல காலகட்டம். பெரிய மனிதரிடத்திலிருந்து நீங்கள் கேட்ட நீண்ட நாள் உதவி 5 என்ற தொகையில் வருது. அது 5000, 50,000, 5 லட்சமாக கூட இருக்கலாம். சில பேருக்கு 50 லட்சமாக இருக்கலாம், சில பேருக்கு 5 கோடியாக இருக்கலாம். கூட்டுத்தொகை 5. அதன் பிறகு 1 ஜூன் 2026 அப்புறமா பிச்சை எடுத்தான பெருமாள் அதை பிடுங்கி தின்னான அனுமார்ன்ற மாதிரி தான் இருக்குது. அடுத்த 2026 ஜூன் வரலாம். இந்த ஒரு வருட காலம் அப்படி தான் இருக்குது. அதற்கப்புறமா 8 ஜூன் 2026 அப்புறமா 4 ஜூலை 2026 காம சிந்தனை அதிகமாக இருக்குது. ஆனால் அதுக்கு வடிகால் இல்லை. காம சிந்தனை அதிகமாக இருக்குது, வடிகால் இல்லை. இதுதான் பலன். பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த 10 வருடங்களாக பணவரவு நாட்களும் சந்திராஷ்ட நாட்களும் தருகிறேன். அதை நீங்கள் மட்டும் எடுத்துக்கொண்டு பலனடையாமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை சேரும் என்று கூறி நன்றி வணக்கம். நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும்.
அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும். நன்றி, வணக்கம். என்ன விருச்சிக ராசி அன்பர்களே, நீங்க தான் 2025 மேல இருந்து 26 மே வரலும் அகப்பட்டு போயிட்டீங்க. பணத்தால, மனத்தால, குணத்தால, பொருளாதாரத்தை எவங்கிட்டே கொடுத்து ஏமாத்திட்டீங்க. அப்புறம் என்ன பேசுறது? ஆமா, எல்லாம் அத்தோடு அடிச்சுட்டு போயிடுச்சு. அப்படி இருந்தீங்க. இப்போ இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே பணம் வருது சுவாமி, எடுத்து உள்ள போய் 7ன்ற தொகை, 6ன்ற தொகை, 1ன்ற தொகை. பிறகு அங்கிருந்து அப்படியே வாங்க. இந்த மாதம் உங்களுக்கு அடி வயிற்றில் அல்சர் போன்ற வியாதிகள் வந்து மறையறதுக்கு அதிகாரம் உண்டு. கடன் வழக்கு சம்பந்தப்பட்ட மன அரிப்பில் தான் இந்த மாதமே ஸ்டார்ட் ஆகுது. அதனால் இந்த 15ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரலாம் நான் சொன்ன 7ன்ற தொகை, 6ன்ற தொகை, 1ன்ற தொகை வந்தது. அதுக்கப்புறமா 18ஆம் தேதி, ஆமாம், மே 26, 2026 ஒரு 3 நாள் மனைவியோட, காதலியோட, காதலனோட, லிவிங் டுகெதரோட சரச சல்லாபம் தான். ஆமாம், எவ்வளோ உச்சத்துக்கு போக முடியுமோ உச்சத்துக்கு போகுது. அங்கேருந்து மாறினீங்கன்னா 18 மே 2026 21 மே 2026, 18 மே 2026 21 மே 2026 இந்த காலகட்டம். இந்த 15 மேலிருந்து 18 மே 2026 பணம் வந்தது 3 தொகை. 18 மேலேருந்து 21 மே சரச சல்லாபம். 21 மேலிருந்து 24 மே இப்படிப்பட்ட நேரம் அசிங்க அவமானம், மானபங்கம். யாரால? கடன்காரனால, தாயால, தாய் வர்க்கத்தாரால, குடும்பத்தால, பிள்ளைகளால, மேலும் உங்கள் உடல்நல பாதிப்பால் அப்படி இருக்குது. இப்போ நீங்கள் முத்தான 4 பலனை கேட்க வேண்டாமா? கேட்கணும். 15 to 18 முடிஞ்சது. 18 to 21 சரச சல்லாபம், 21 to 24 அசிங்க அவமான மானபங்கம், 24 to 27 பல ஆழ்மன கற்பனைகள், சிந்தனைகள், அது செயலாக்கம் பண்ண முடியாமல் காசு இல்லை. இப்போ தான் வருது 27 to 5 நாள். 27 மே 2026 5 நாள் பணம் வருது. 7ன்ற தொகை, 6ன்ற தொகை, 1ன்ற தொகை, 9ன்ற தொகை, 2ன்ற தொகை, இப்படி 5 தொகை வருது. எடுத்து உள்ள வைங்க. வரலன்னு சொன்னீங்கன்னா அந்த வர்ற அளவுக்கு உங்கள் ஜாதத்தில் வெயிட்டேஜ் இல்லை. முதல்ல போய் ஒரு வாக்குப்பல ஜோசியரை பாருங்க. ரைட். பிறகு முத்தான 4 பலன் கேட்கணும். கேளுங்க. 2 மே 2026 25 மே 2026 முதல் முத்தான பலன். பணம் அகப்படும் நேரம். ஷேரு, ஸ்பெகுலேஷன், கேம்பிளிங் பிஸ்னஸ் பண்ணால் அம்புட்டு காசும் போயிடும். அதன் பிறகு 2வது பலன் 29 மே 2026, 29 மே 2026, அது முதல் 22 ஜூன் 2026 இந்த காலகட்டத்தில் திடீர் அதிர்ஷ்டம் 5ன்ற தொகையில் வரும். 3வது பலன் அப்படின்றது, முத்தான பலன்ன்றது 1 ஜூன் 2026 அடுத்த வருஷம் வரல நல்லா இருக்கும் சாமி, தைரியமாக இரு. அடிப்படை ஜாதகம் நல்லா இருந்துக்கணும், இல்லைனாக்கா ஏதோ கஞ்சி தான் குடிக்க முடியும். இந்த 1 ஜூன் 2026 அப்புறமா தான் அடுத்த வருஷம் ஜூனுக்குள்ளே நீங்கள் நகை, பணம் வந்து எல்லாம் அடமான கடைக்கு போச்செல்லாம் மீட்கிற நேரம், மீட்கும் நேரம். என்ன நேரம்? மீட்கின்ற நேரம், மீட்கும் நேரம். அப்படி புரிஞ்சுக்கணும். மீட்கும் நேரம், மீட்கின்ற நேரம். அப்படி புரிஞ்சுக்கணும். அதன் பிறகு 8 ஜூன் 2026 முதல் 8 ஜூன் 2026 முதல் 4 ஜூலை 2026 கணவன் மனைவியோட எங்கேயாவது டூர் போகிறீங்க ஃபேமிலியோட. என்ன டூரு? பிரமாதமான டூர். குழுமனாலி போயா, நார்த் இந்தியா போய் பாரியா, ஃபாரின் டூர் போயா, பேக்கேஜில் சிங்கப்பூர், மலேசியா, ஹாங்காங், பேங்காக், தாய்லாந்து போயிட்டு வாங்க. அப்படி இந்தோனேஷியா எல்லாம் பார்த்துட்டு வாங்க. அத்துடன் 4 பலன்களும் நிறைவடைந்தது. உங்கள் நலன் கருதி கடந்த 10 வருடங்களாக பணவர நாட்களும் சந்திராஷ்ட நாட்களும் தரப்படுகிறது. அதை நீங்கள் மட்டும் எடுத்து அனுபவிக்காமல் பிறருக்கும் வந்து அதை ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறி நன்றி, வணக்கம். நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும். நன்றி, வணக்கம். என்ன தனுசு ராசி என்பர்களே, நீங்க தான் கடந்த 2025 to 26 மே வரலும் நல்ல நேரத்தில் இருந்தீங்க.
ஆமாம் இந்த நல்ல நேரம் வரல அப்படின்னீங்கன்னா உங்கள் ஜாதத்தில் வர அளவுக்கு யோக தசை இல்லை. அது பாருங்க போய் முதல்ல ஒரு நல்ல வாக்குபல ஜோசியர்கிட்டன்னு சொல்லி இப்போ பலனை மட்டும் கேளுங்க கேட்டுக்கொண்டே இருங்க. தைரியம் நல்லா இருக்குது சுவாமி இந்த மாதம். அடுத்தது சொத்து சுகத்தில் தான் வந்து பிரச்சனை வில்லங்கம் எல்லாமே இருக்குது. அங்கேருந்து நேராக வந்தீங்கன்னாக்கா இந்த மாதம் வந்து பார்ட்னர்ஷிப்பு குள்ள பிரிவினை சண்டை சச்சரவுகள் வருவதற்கு அதிகாரம் உண்டு. அதன் பிறகு உங்களுக்கு இந்த மாதம் வந்து பல விதத்திலும் வந்து ஒரு நெருக்கடி, உங்க மனம் பணம் பொருள் அகப்பட்ட மாதிரி இருக்கும். ஆழ் மனசுல கோயில் குலங்களுக்கு போகணுன்ற சிந்தனை இருக்கும். இப்போ முத்தான 4 பலனுக்கு வாங்க. மொத்தத்தில் இந்த மாதம் ஆரம்பித்த உடனே 15 அந்த மே 2026 இருக்குல்ல, அந்த தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரலும் மன சஞ்சலம், குழந்தைகள் சஞ்சலம், புத்திர சஞ்சலம், ஃபேமிலி சஞ்சலம். பிறகு கடன்காரன்கிட்ட வந்து பணம் வாங்கலாமான்ற சிந்தனையும் இருக்குது. தொழில் உத்தியோகத்தில் ஒரு நல்ல சிறப்பு இந்த மாதம் தெரியுது. எப்படி தொழில் உத்தியோகத்தில் ஒரு நல்ல சிறப்பு இந்த மாதம் தெரியுது. பொதுவாகவே இந்த மாதத்தில் உங்களுக்கு காம இச்சை அதிகமாக தேவைப்படுது. அதுவும் 1ஆம் தேதி ஜூன் மாதம் வரலாம் அதிகமாக தேவைப்படுது. பிறகு 18 மே 2026 18 மே 2026 நல்லா புரிஞ்சுக்கணும். 18 மே 2026 21 மே 2026 பணம் வருது. எவ்வளவு? 3 தொகை. முதல் தொகை 1, 2வது தொகை 2, 3வது தொகை 9. இப்படி வந்து 3 தொகைகள் வருகிறது. மேலும் திருமணம் சுபகாரியங்கள் இதெல்லாம் பண்ணணும்னா இந்த மாதத்துக்கு வாய்ப்பில்லை. 18 மே 2026 21 மே 2026 ஒரே வந்து பார்ட்னர்ஷிப் சஞ்சலம், சமூகத்தோட வந்து சில ஒவ்வாமை, சண்டை சச்சரவுகள், கணவன் மனைவிக்குள்ளேயும் சண்டை சச்சரவு, அப்படிப்பட்ட நேரம். இது எப்பத்திலிருந்து? 18 மே 2026 21 மே 2026. இப்போ 21 மே 2026 24 மே 2026 அசிங்க அவமானம் மானபங்கம். யாரால? பொண்டாட்டியால, தொழிலால, குடும்பத்தால. இப்போ வாங்க முத்தான 4 பலனுக்கு. 2 மே 2026 முதல் 25 மே 2026 இந்த காலகட்டம் முழுக்க உங்களுடைய மனைவியினுடைய ஹெல்த் பாதிக்கிற நேரம், தொழில் பாதிக்கிற நேரம். பிறகு அங்கிருந்து வந்தீங்கன்னா 29 மே 2026 22 ஜூன் 2026 அற்புதமான காலகட்டம். கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் குழாவர காலகட்டம். பார்ட்னர்ஷிப் பிரிந்து போனவர்கள் வருவார்கள். தடைப்பட்ட திருமண பேச்சு மீண்டும் எடுக்கும், ஆனால் நடக்காது. வேற அப்புறமா அடுத்த மாதங்கள் நடக்கும்போது சொல்கிறேன். குழந்தை பாக்கியம் வேண்டியவர்களுக்கு அதற்கான முயற்சிகள் எடுக்கலாம். பிறகு முத்தான 2வது பலன் முடிஞ்சு 3வது பலன் 1 ஜூன் 2026 அடுத்த வருஷம் ஜூன் மாதம் வரலும் போ. பணம், நகை, பணம் எல்லாம் அகப்பட்டு போச்சு. போ, எல்லாம் லாக்டு. அதுக்கப்புறமா முத்தான 4வது பலன் தான் முக்கியமான பலன். அதுதான் 8 ஜூன் 2026 நான் ஒரு மாதம் எக்ஸ்ட்ராவே சொல்கிறேன் உங்களுக்கு. 4 ஜூலை 2025 நாள் எக்ஸ்ட்ரா சொல்கிறேன். 8 ஜூன் 2026 4 ஜூலை 2027 வரையிலும் உங்களுக்கு நடக்கக்கூடிய இந்த காலம் எப்படிப்பட்ட காலம்னா, எங்கேயோ இடிச்சா எங்கேயோ மழை பெய்யுது சாமி, உங்களுக்கு பணம் வருது 6ன்ற தொகை, 3ன்ற தொகை வருது. அது 6000 இருக்கலாம், 3000 இருக்கலாம், 60000 இருக்கலாம், 30000 இருக்கலாம், 6 லட்சம், 3 லட்சம், 60 லட்சம், 30 லட்சம், 6 கோடி, 30 கோடி. ஆமாம், 6 கோடி, 3 கோடி, 60 கோடி, 30 கோடியாக இருக்கலாம். அது அவங்கவுங்க ஜாதகத்தினுடைய வெயிட்டேஜ், ஹார்ஸ் பவர். 12 பாவஸ் புடம் பார்த்தாக்கா அந்த ஹார்ஸ் பவர் தெரிஞ்சிடும். அப்படிலாம் என் ஜாதகத்தை நான் பார்த்துட்டு தான் வந்து உங்களுக்கு உங்கள் தலையத்தை நான் சொல்லுங்கிறேன். என் தலையத்தை தெரிஞ்சனால தான் உங்கள் தலையத்தை நான் சொல்கிறேன். ரைட். இப்போ முத்தான 4 பலனை முடிஞ்சது. உங்கள் நலன் கருதி கடந்த 10 வருடங்களாக பணபருவ நாட்களும் சந்திராஷ்ட நாட்கள் தரப்படுகிறது. அதை நீங்கள் மட்டும் எடுத்து நல்லபடியாக அனுபவிங்கள் என்று கூறி நன்றி, வணக்கம். நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும். நன்றி, வணக்கம். என்ன மகர ராசி அன்பர்களே, இந்த மாதம் ஆரம்பித்த போதே தாய் சஞ்சலம், வீடு சஞ்சலம், மனை சஞ்சலம், வாகன சஞ்சலம். தாய் சஞ்சலம், வீடு சஞ்சலம், மனை சஞ்சலம், வாகன சஞ்சலம். பிறகு முயற்சிகள் கைகூடுதல், அந்த முயற்சிகள் கைகூடுதல். பிறகு கடன்காரனோட சண்டை, மல்லு கட்டுதல், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இந்த சில பெண்களுக்கு கருச்சிதைவுகள் ஏற்படுது.
வாயை திறந்து ஏதாவது பேசுகிறனாலே பேச்சு வர மாட்டேங்குது அப்படி. ஆமாம், பேச்சு வர நேரத்தில் சம்பவங்கள் நடக்கிறது இல்லை, சம்பவம் நடக்கும்போது பேச்சு வருது இல்லை. என்னப்பா இது, படா பெஜாரா கீது அப்படின்ற மாதிரி கீது. பிறகு சொத்து சுகங்கள் ஏதாவது வாங்கலாமா அப்படின்ற சிந்தனை மட்டும் இருக்குது. இப்போ முத்தான 4 பலன் கேளுங்க. 2 மே 2026 முதல் 25 மே 2026 உங்களுடைய தந்தை உடல்நலம் கெடுகிறது, கடன்காரனுடைய அழுத்தம் அதிகமாகுது, அடிவயிறு கேஸ் ப்ராப்ளம் வருது. 29 மே 2026 22 ஜூன் 2026 வரலாம் முத்தான 2வது பலன். இது அற்புதமான காலகட்டம். கேட்ட இடத்துல கேட்ட மாதிரி கடன் கிடைக்குது, சில வெற்றிகள் வருது, சில வெற்றி வாய்ப்புகளும் வருது. 3வது முத்தான பலன் 1 ஜூன் 2026. இதுக்கு முன்னாடி துச்சாதனம் புடவை பிடிச்சி வலிச்ச மாதிரி பெண்களை அசிங்கப்படுத்திட்டான் கடன்காரன். அப்படின்னா அந்த மாதிரி உனக்கெல்லாம் எதுக்குமா வேட்டி ரவிக்க, உனக்கெல்லாம் புடவை ரவிக்க, வாங்கின கடனை குடும்பமானு கேட்டான். அதே மாதிரி தான் ஆண்களையும், உனக்கெல்லாம் எதுக்கே வேட்டி துண்டு கைட்டே பணம் கொடுக்க வைக்கல அப்படின்னு கேட்டான். இப்போ அந்த நிலைமை மாறுது. விட்டு போன உறவுகள் வருகிறது. கணவன் மனைவி பிரிவினையாக இருந்தால் இப்போ நல்ல பேச்சுவார்த்தை நடத்தி ஒன்றாக்கிடலாம். அதே மாதிரி தான் லிவிங் டுகெதர், காதலர்கள், சமூகம், பார்ட்னர்ஷிப், தொழில் பார்ட்னர்கள் புதுசாக இணைவாங்க. சங்கமங்கள் சப்தமத்தில் சுவாமி, சங்கமங்கள் சப்தமத்தில். பிறகு அங்கிருந்து வாங்க. முத்தான 3வது பலன் முடிஞ்சது. இப்போ முத்தான 4வது பலன் வருகின்ற 8 ஜூன் 2026 முதல் 4 ஜூலை 2026. அப்பா, காமம் தலைக்கு ஏறுது. ஆணுக்கு பெண்ணால் காமசுகம், பெண்ணுக்கு ஆணால் காமசுகம். அது லீகலாக இருக்கலாம், இல்லைன்னாக்கா இப்போ தான் இல்லீகலையும் லீகல் ஆகிட்டானே அந்த மாதிரியும் இருக்கலாம். ஆணும் பெண்ணும் விரும்பிட்டா நடக்குது. அப்படி நான் விரும்புகிற ஆணுகள் பெண்ணும் நடந்துருது. இதுதான் 8 ஜூன் 2026 கிட்டத்தட்ட உங்களுக்கு 4 ஜூலை 2026 பிறகு வீட்டுக்கு தேவையான தட்டுமுட்டு பாத்திரங்கள், பண்டங்கள் வாங்குறதுக்கு வாய்ப்புண்டு. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்குது, குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேருக்கு நடக்குது. ஆனால் இதெல்லாம் அடிப்படை ஜாதகத்தில் யோக தசாபுதி உள்ளவங்களுக்கு தான் அதை பார்த்துக்கணும். இல்லாதவங்களும் நடக்காது, எல்லாருக்குமே நடந்து போகுது. மகராசியில் பந்தனம் கிடையாது, அந்த யோக தசாபுதி நடக்கணும் தான் நடக்கும் என்று கூறி, இதுதான் இந்த 1 மாதத்திற்கான மாத ராசி பலாபலன்கள். பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக பணவர நாட்களும் சந்திராஷ்டமம் தரப்படுகிறது. அதை நீங்கள் மட்டும் எடுத்துக்கொண்டு நல்லபடியாக வாழுங்கள் என்று கூறி நன்றி, வணக்கம். நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும் நன்றி, வணக்கம். என்ன கும்பராசி அன்பர்களே, இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு 7 நாட் சனி, வாக்கு சனி, கோப்பை கலைக்குமா, அப்படியே போட்டு கலைச்சி விட்டுருமா குடும்பத்தை, செட்டப்பை, கெட்டப்பை எல்லாத்தையும் கலைச்சி விட்டுரும். அப்படிப்பட்ட நேரமாக இருக்குதே. அடுத்தபடியாக இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு 3 வகையில் பணம் வருது. முதல் தொகை 7, அடுத்தது 6, அடுத்தது 1 எடுத்து உள்ள வைங்க. வரலன்னு சொன்னீங்கன்னா வர்ற அளவுக்கு உங்கள் ஜாதத்தில் யோகம் இல்லை, அவ்வளோதாங்க. அது இருக்குதா இல்லையான்னு போய் ஒரு வாக்குப்பல ஜோசிட்டு பாருங்கள். அடுத்ததாக அரசாங்க உத்தியோகம், அரசாங்கத்தில் ஏதோ ஒரு பெனிஃபிட்டு, அனுகூலம் எதிர்பார்த்தவர்களுக்கு அது கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் காலமும் உண்டு. மேலும் உங்களுடைய புத்திஸ்தானம் இப்போ ரொம்ப பலவீனமாக இருக்குது. எந்த ஒரு முடிவும் எடுத்துடாதீங்க. சுபகாரியங்கள் இந்த மாதம் 1ஆம் தேதி வரலும் வாய்ப்பு உண்டு, அதுக்கு மேலே வாய்ப்பு இல்லை. எந்த விதமான சுபகாரியமாக இருந்தாலும் சரி, திருமணம், நிச்சயதாம்பலம், நலுங்கு, வளைகாப்பு, இப்படி. பிறகு முத்தான 4 பலன் தெரிஞ்சிக்க வேண்டாமா? தெரிஞ்சுக்கிங்க. முதல் பலன் 2 மே 2026 முதல் 25 மே 2026 உங்களுடைய ஆயுள், ஆரோக்கிய, பிறகு பிள்ளைகள் விஷயத்தில் சங்கடங்கள், வளர்ச்சியின்மை, நோய் நொடிகள், அவங்களால மன சங்கடங்கள் ஏற்படும். பிறகு 29 மே 2026 முதல் 29 மே 2026 முதல் 22 ஜூன் 2026 வரையிலும் அற்புதமான காலகட்டம். யாராவது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டு பிள்ளைக்காக எடுத்துக்கிட்டு இருந்தால் இந்த நேரத்தில் நிச்சயம் நடக்கும். இப்படி 3 வாட்டி சொன்னால் நடந்துடும். அதன் பிறகு 1 ஜூன் 2026 முதல்
3வது முத்தான பலன். அடுத்த வருஷம் ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரல உங்களுக்கு துச்சாதனம் புடவையை பிடிச்சி வலிச்சா மாதிரி பாஞ்சாலி ஆணாக இருந்தாலும் பெண்ணாலும் அப்படி வந்து சேலையை வேட்டியை உருவாத குறைக்கு கடன்காரன்கிட்ட ஒரு வார்த்தை பேச்சு வாங்கி மனசு அப்படி கலங்கி போச்சு சுவாமி. கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினார் கும்பராசிக்காரர் ஆண்களே பெண்களே அன்பர்களே அன்பிகளே அப்படி இருக்குதே. அதன் பிறகாக அங்கிருந்து வாங்க முத்தான 4வது பலன். அது 8 ஜூன் 2026 முதல் 4 ஜூலை 2026 சொத்து வந்து மறு அடமானம் போடுறது, வாகனத்தை மறு அடமானம் போடுறது, நிலத்தை மறு அடமானம் போடுறது, இப்படி போட்டு பணத்தை வாங்குறது, இப்படி போட்டு பணத்தை வாங்குறது, இப்படி போட்டு பணத்தை வாங்குறது. இந்த மாதிரி ஒரு நேரம் எப்படி இந்த மாதிரி ஒரு நேரம் பிறகு முத்தான 4 பலன்கள் நிறைவடைந்து உங்கள் நலன் கருதி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக பணவரவு நாட்களும் சந்திராஷ் நாட்களும் தரப்படுகிறது. அதை நீங்கள் மட்டும் எடுத்து பலன் அடையாமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி இதுதான் இந்த 1 மாத காலத்திற்கான கும்பராசி அன்பர்களுக்கான பலாபலன். இதுவரை கூறினேன். நன்றி, வணக்கம். நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும் நன்றி, வணக்கம். என்ன மீனராசி என்பர்களே, ஏற்கனவே நீங்கள் தான் 7 நாள் சனியில் ஜென்ம சனியில் இருக்கீங்க, தலைமறைவு வாழ்க்கையில் இருக்கிறீங்க. இப்போ என்னத்தை பலன் சொல்கிறது? ஆனாலும் சொல்லி ஆகணும். பலன் இருக்குதில்ல, அதுக்கு பேர் தானே ராசி பலன். ராசின்றது உங்களுடைய உடல், மனம், மதி, புத்தி. அதுக்கு எப்படி இந்த மாதம்லாம் வந்து சுழல போகுதுன்னு சொல்கிறேன். எப்படி வாழ மண்டலத்தில் வார்த்தைகள் எழுது பாருங்கள் டக்குன்னு. இப்போது இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது குடும்பத்துக்கு தேவையான பொருளாதாரம் இருக்குது, கையிருப்பு இருக்குது. அப்படி தான் ஆரம்பிக்குது. ஆரம்பித்த 15 மே 2026 18 மே 26 வரலும் குடும்பத்தை வந்து நடத்துகிறவங்களுக்கு பணம் வந்தது. அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் ஒரு படி அதிகமாகவே வருது. வரலன்னு யாராவது சொன்னீங்கன்னாக்கா வராத அளவுக்கு உங்கள் ஜாதகத்தில் எங்கே ஓட்டை இருக்குன்னு பார்க்கணும். நல்ல ஜாதகத்துக்கு நிச்சயம் வந்துடும், யோக ஜாதகத்துக்கு வந்துடும், அடிப்படை தசாபதியில் ஓடுற ஜாதகத்துக்கு, நல்ல தசாபதி ஓடுற ஜாதகத்துக்கு வந்துடும். இப்போ அப்படியே இந்த 15 மே 26 18 மே 26 வரலும் கையிருப்பு பணம் இருந்தது. அது கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்குது. எப்போ 18 மே 2026 21 மே 2026 கொஞ்சம் கரைஞ்சாலும் கொஞ்சம் வருது. ஆனால் கரைஞ்சி வரதில் என்ன இருக்குது அப்படின்னு உங்கள் மன வருத்தம். அதுதான் 18 மே 2026 21 மே 2026 1ன்ற தொகை கரையுது, 2ன்ற தொகை வருது, 2ன்ற தொகை கரையுது, 9ன்ற தொகை வருது. இப்படி சொல்லணுங்க ஜோசியம் சொன்னால். பிறகு கல்வி, குழந்தைகள் விஷயத்தில் இந்த மாதத்தில் சில நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. தாய் தகப்பன் உடல்நலம் பேணி பாதுகாப்பது, அவர்களுக்காக செலவிடுவது நடக்குது. சில பேர் தூரதேச கோயில் குளங்களுக்கு போய்விட்டு வருகிறார்கள். அடுத்தபடியாக முத்தான 4 பலன் கேட்க வேண்டாமா? கேட்கணும். முதல் பலன் நோட் பண்ணுங்க. 2 மே 2026 முதல் 25 மே 2026 தாயின் உடல்நலம் கெடுகிறது, மனைவியின் உடல்நலம் கெடுகிறது, சொத்து சுகம் கையை விட்டு போடுமான்னு இருக்குது. 2வது முத்தான பலன். இதெல்லாம் போகாத அளவுக்கு காப்பாற்றுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வருது. அதுதான் 29 மே 2026 முதல் 22 ஜூன் 2026 வரை சொத்துக்கள் போயிடுமோன்றது பாதுகாக்கப்படுகிறது. கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்து தீருகிறது, பார்ட்னர்ஷிப்புக்குள்ள சண்டை வந்து தீருகிறது. பிறகு முத்தான 3வது பலன். அது என்ன? அதுதான் 1 ஜூன் 2026 அடுத்த வருஷம் ஜூன் வரலும் நல்ல நேரம். கடந்த 2 வருஷமாக படைமாண்ட நேரம். தலைமுறை வாழ்க்கை எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்போ தெளிவாக இருக்கிறீங்க. 24 மே டு 25 மே தலைப்பு உங்கள் படை மாண்டு போச்சு, எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. படைன்னா என்ன? ஹெல்த்து வெல்த்து. அடுத்தது 25 மேலேருந்து 26 மே என்ன ஆச்சு? தலைமறை வாழ்க்கையில் இருந்தீங்க. இப்போ 26 டு 27 மே தான் அற்புதமாக இருக்க போகிறீங்க. முன்னாடி கெஞ்சினவன் கூட காசு தர மாட்டேன், இப்போ கெஞ்சாமலே காசு கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம், திருமண யோகம் இல்லாதவங்களுக்கு திருமண யோகம், கல்வி முன்னேற்றம், தொழில் வளர்ச்சி, கூட்டு வியாபாரம்,
இவையெல்லாம் நடக்க சாத்தியக்கூறுகள் உண்டு. அது சாத்தியமாவதும் ஆகாததும் அடிப்படை ஜாதக தசாபுக்தி நிர்ணயம் செய்யும். அதை நல்ல ஒரு வாக்குப்பல ஜோசியரிடம் தெரிந்து கொள்ளுங்கள். பிறகு முத்தான 4வது பலன் சொல்ல வேணாமா? சொல்கிறேன். அதுதான் 8 ஜூன் 2026 முதல் 4 ஜூலை 2026 இந்த நேரத்தில் குழந்தை பாக்கியம் வாய்ப்பு நிரம்ப உண்டு. 100% உண்டு. குழந்தைகளுக்கு கல்வி முன்னேற்றம், அதுக்காக கொஞ்சம் பொருள் செலவு, வெளிநாடு அனுப்புறது, எஜுகேஷன் லோன் போட்டு அனுப்புறது, அதுவும் நடக்கும். வளைகாப்பு, குழந்தை பேரு, முயற்சிகள் வெற்றி, கைகூடுதல், இவை அனைத்தும் நடக்கும் காலம்தான் இந்த முத்தான 4வது பலன். பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக பணவரவு நாட்களும் சந்திராஷ்ட நாட்களும் தரப்படுகிறது. அதை நீங்கள் மட்டும் எடுத்துக்கொண்டு பலன் அனுபவிக்காமல் பிறருக்கும் வந்து தந்தால் அது உங்களுக்கு புண்ணிய கணக்கில் ஏறும் என்று கூறி நன்றி, வணக்கம். நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும் நன்றி, வணக்கம். இந்த மாதத்தில் சொல்லப்பட்ட ராசி பலன்கள் பலிக்கவில்லை என்று காலங்காலமாக புலம்புவதை விட நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதற்கான யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா, தகுதி இருக்கிறதா என்பதை பார்த்து கொண்டு வந்து இந்த மாத ராசி பலன்களை பார்த்தால் எந்த மாதத்திலும் நீங்கள் நினைத்தது நடக்குமா நடக்காதா என்பதை உங்கள் ஜாதகத்தில் இருப்பதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன். அதனால் உங்கள் புலம்பலை தவிர்க்கலாம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேரு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 044237607772. Contact 99529 59962 98409 57612. Website www.srimehru.org.